இன்னைக்கு என்னுடைய டின்னர் வந்து தோசை. என்னடா எப்பவுமே எங்க ஆயா வந்து இருமிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி ஃப்ரெண்ட்ஸ், அதனால இருமிட்டு இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து தோசை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டின்னருக்கு. எப்படின்னு யோசிக்கலாம். என்னடா எப்பவுமே தண்ணி சாதம் காமிப்பேன், இதுனா இட்லி, காலேஜ் இட்லியெல்லாம் அதுவும் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு நானும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்னைக்கு கூட மாவு அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், முந்தானது அதை வச்சு தோசை செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை. அப்புறம் வந்து இன்னொன்று தொட்டுக்கிறது வந்து நான் ஒரு சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டுக்கிறது வந்து என்னன்னு கேஸ் பண்ணுங்க. எப்பவுமே நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் ஒரு சக்கரை வச்சு சாப்பிடுவான், இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி துவையல் வச்சு சாப்பிடுவான், மொச்சக்கலை துவையல் வச்சு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குருமா. பாருங்க எங்க ஆயா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாங்க. எப்படின்னு யோசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. நான் இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு அப்படியே சொல்லையா. ஆ ஆ ஆ தேங்காய் அரைச்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஐயா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயா செஞ்ச ரெசிபி. நீங்கள் கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு ஒரு நாள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. எப்படின்னு யோசிக்கலாம். எப்பட்றா இது வரைக்கும் இப்படிலாம் காமிச்சதே இல்லையா யோசிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு தெரிஞ்சவங்க வந்து காய்கறி கடை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நான் வந்து வேலை கேட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு. எப்போவுமே காய்கறி கடைன்னா வேலை இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் வேலை கேட்டு வச்சுருந்தேன் அப்போவே. அப்புறமா இன்னைக்கு போய் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு. அப்புறமா சொல்கிறாரு, கொஞ்சோண்டு காய் மட்டும் க்ளீன் பண்ணித்தாப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். கெட்டு போன காயெல்லாம் கொஞ்சம் பொறுக்கி தூக்கி போட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறமா எனக்கு ஹாப்பி ஆகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இல்லை அங்கிள், எனக்கு 100 ரூபாய் வேணாம் அங்கிள், கொஞ்சம் காய் மட்டும் தாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமா. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி எப்படியோ உட்காந்துருக்கான்னு கமெண்ட்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, இன்னொன்று காமிக்கிறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு. இதுவும் அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குத்தாரு. இது மட்டும் காய்கறி மட்டும் இல்லாத இன்னொன்று குத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா சோளம் ஃப்ரெண்ட்ஸ். சோளம் வந்து நான் அவிச்சு எங்கள் ஆயாக்கோ என் தம்பிக்கும் குத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். எங்கள் ஆயா கிட்ட கேட்டா செம்ம டேஸ்டாக இருக்குப்பா, எங்கேப்பா வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயா நான் குத்தேன் சோளம் எப்படியா இருந்தது? செம்ம இனிப்பு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டு. எனக்கும் பிடிச்சிருந்தது. என் தம்பிலாம் நிறைய சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டே ஒரு சோளம் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பாதியாக புட்டு தந்தேன். எங்கள் ஆயாக்கு பாதி, என் தம்பிக்கு பாதி, எனக்கு பாதி ஃப்ரெண்ட்ஸ். புட்டு தந்தா ஆயா சாப்பிட்டாங்க, என் தம்பியும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எதுவும் நல்லா சில சோளம்லாம் இருக்கும், நல்லா கட்டுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கொடுக்கல இந்த அங்கிள், நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாமான் இருக்குன்னு. இதை வந்து பழக்கத்துக்கே வந்து இப்போ வந்து 9 ஃப்ரெண்ட்ஸ், 9 11 ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சாமான்லாம் தவிர. சரிப்பா, அது வந்து வேஸ்டாக இருக்குது நூறு ஃப்ரெண்ட்ஸு. அதை வந்து காமிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு. என் தம்பி எவ்வளோ என்னை விட சிக்கணும்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொலைக்கார முடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 11 மணிக்கு முடியும். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி காலைக்கும் இதே குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், காலைக்கும் லஞ்சுக்கும் இதே குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட்டுறதை நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சாப்பிட்றதுக்குன்னு யோசிப்பீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பிக்காக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தள்ளுப்பா. இப்போ என் தம்பிக்கு ஊட்டி விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு ரிவ்யூ அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பிக்கிட்ட இருந்து தோசை நான் சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா குழம்பு வச்சாங்க. எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான்
நாங்கள் எப்போவுமே நிறையலாம் சாப்பிட மாட்டோம். இவ்வளோதான், இதுவே எங்களுக்கு அதிகமான தோசை ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் மம்மி வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து எப்படி இருக்கு ரிவ்யூன்னு கேட்க போகிறோம் சாருக்கிட்ட. செஃப் சாப்பிட்றியாப்பா? அதுக்கும் கரெக்டாக சொல்கிறாரு பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி பாருங்க, சூப்பராக்கா. இது உங்களுக்கு பிடிச்சா லைக் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஊட்டிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டு லைக் சுத்ராஜ் சாப்பிட்டாப்பா? இது உங்கள் பிள்ளை சுத்ராஜ். பாய் 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 சொல்லுப்பா. பாய் பாய். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல. உங்கள் வீட்டு பிள்ளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுப்பா. டாடா பாய் பாய். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. டாடா பாய். ஹரிஷ் சொல்லுப்பா. உங்க வீட்டு பிள்ளை ஹரிஷ். உங்க வீட்டு பிள்ளை பாய் பாய். பாய் பாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மண்டேலாம் கழிச்சு வச்சிருக்கானே. சாப்பிட்றியாப்பா? பாய் பாய். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா தானே செஞ்சாங்க. ஆயா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டு வந்துடும்.